Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கும் மெஹந்திக்கும் ரெண்டுக்குமே நம்ம வந்து வரையக்கூடிய டிராயிங்ஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இனி வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீகாக் எப்படி வரைகிறது, ஃப்ளவர்ஸ் எப்படி வரைகிறது எல்லாமே நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து நம்ம போகலாம். இந்த இது வந்து நீங்கள் வரையறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன மோட்டிவ் எல்லாமே நீங்களாகவே ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெஹந்தி போடுறதுக்குமே உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனில் போட்டுக்கோங்க. இது வந்து மெஹந்தி ஆரி ரெண்டுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் வந்து நீங்களாகவே ட்ரா பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கிற டிசைனுக்கு எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. பெரிய பெரிய டிசைனாக இருக்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மற்றபடி சிம்பிள் டிசைன் எல்லாம் நீங்களாகவே ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் மோட்டிவ் வந்து போடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே டபுள் லைனில் ரவுண்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அதை சுற்றி வந்து ஹம்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஹம்ஸ் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு வேண்டியதில்லை, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெஹந்திக்கு இந்த ஹம்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் இந்த சர்க்கிளை சுற்றியும் 4 கோடு வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 2 கோட்டுக்கும் இடையில ஒரு கோடு போட்டுக்கோங்க. டோட்டலாக 8 கோடு வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன சைஸில் வந்து ஃப்ளவர் வந்து வேணுமோ நீங்கள் அதே அந்த சைஸில் நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து லைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதை பேஸாக வச்சு இதுக்கு மேலே ஒரு பெட்டல் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணதும் பேஸாக மேலே ஒரு ரவுண்டு போட்டதும் தான் இதில் வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த ஃப்ளவரு. இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம மெஹந்தி டிசைனில் இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது அந்த பெட்டலில் மேலே அந்த கர்வாக வர இடத்துல மட்டும் நீங்கள் டார்க்கன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவருக்கு நம்ம போட்ட மாதிரியே இந்த பேஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா கர்வாக வந்துச்சு. இந்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி வரும். பாவை வந்து நம்ம திருப்பி போட்டால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த பெட்டல் வந்து இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே போட்டிங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மெஹந்தி டிசைனுக்கு பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற அவுட்லைனை மட்டும் நீங்கள் டார்க்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து சின்ன சின்ன மோட்டிவ் எல்லாமே நீங்களாகவே போட்டு பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.